ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से हम सबको स्वागत करते हैं. அவருடைய நாமம் இம்மானுவேல். प्रभु का नाम है इम्मानुवेल. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். यानी परमेश्वर हमारा साथ है. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். कितनी बड़ी एक आश्चर्य की कार्य है. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண மனிதனாகிய நம்மிடத்துல அவர் வாசம் பண்ணுவது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். आकाश और पृथ्वी की जिसने बनाया है, सृजे हैं, वो महान परमेश्वर, वो हमारे संग संग रहना, वो कितने बड़े आश्चर्य की विषय है. சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் நம்மோடு கூட வாழ்கிறார். सो परमेश्वर हमारे लिए देते हैं वो बहुत ही बड़ी एक आशीर्वाद क्या है, वो हमारे संग संग रहते हैं. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. हम अपने जीवन में हमेशा परमेश्वर का उपस्थिति हमारी चारों तरफ रहती है, उसे हम देख सकते हैं. அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளால விலகி நிற்கவே முடியாது. परमेश्वर की उपस्थिति को छोड़कर हम कभी नहीं रह सकते हैं. தாவீது கர்த்தருக்கு மீறுதலான ஒரு பாவத்தை பண்ணின பிறகு அவன் அந்த 51வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். जब दाऊद ने परमेश्वर के विरोध जो पाप किया था, उसके बाद जब उन्होंने भजन 51 को जब लिख रहा था, அதுல 11வது வசனத்துல அவர் கர்த்தரிடத்துல ரொம்ப அழுது விண்ணப்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், और उसमें 51 भजन में वो परमेश्वर से इतनी रोते हुए चिल्लाते हुए एक चीज को वो मांग रहा था. वो क्या था? 11वीं आयत में हम देख सकते हैं, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், मुझे अपने सामने से निकालना दे. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு இப்ப நம்ம எதையோ ஒரு காரியத்தை நம்ம இழந்து விட்டோம் என்று சொல்லி. क्योंकि वो अच्छे से जान लिया कि कुछ कार्यों को मैंने खो दिया है. அவர் என்னத்தான் அவர் அரண்மனையில் அங்க இருந்தாலும், जितने भी वो राजमहल में रहते क्यों ना हो, அவரை சுத்தி எல்லா வசதிகள் காணப்பட்டாலும், उनकी चारों तरफ हर एक सुविधाएं रहते हैं क्यों ना हो, அதற்கு மேலாக தேவ பிரசன்னம் சமூகம் அங்க மிஸ் ஆறதை அவரால் ஃபீல் பண்ண முடிகிறது. लेकिन उन सारी चीजों से बढ़कर उनके जीवन में वहां पर परमेश्वर की उपस्थिति को वो खो गया था. उन चीजों को उन्होंने महसूस किया. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குதா? आज ऐसा कुछ अनुभव हमारे लिए है क्या? தேவ பிரசன்னம் என்கிட்ட இருக்கிறது என்பதை ஃபீல் பண்ண முடியுமா? या परमेश्वर की उपस्थिति मुझ में है या नहीं करके क्या हम अनुभव कर सकते हैं? வேதத்துல சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க. बाइबल में कुछ ऐसे संत लोग जो है, தேவ பிரசன்னம் அவங்ககிட்ட இருந்து விலகி போனதை அவங்களால ஃபீல் பண்ண முடியல. जो परमेश्वर की उपस्थिति उनसे अलग हो चुका था, उनको वे पहचान नहीं पाए. பழைய ஏற்பாட்டுடைய சவுலை நீங்க பார்க்கும்போது, यदि पुराना नियम के साउल राजा को देखेंगे तो கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கி போயிற்று. परमेश्वर की आत्मा उनसे अलग हो चुका है. இப்ப பொல்லாத ஆவி அவன்கிட்ட வந்துருச்சு. अब परमेश्वर के और से एक बुरी आत्मा उनके पास आ चुका है. அதை யாரு காட்டுறாங்க, சொல்லி காட்டுறாங்க என்றால் அவங்க கூட இருந்த வேலைக்காரர்கள் சொல்லி காட்டுறாங்க. इन बातों को किसने पहचान लिया? उनके साथ ही रहने वाले कर्मचारियों ने पहचान लिया. அவன் ராஜாவை தான் கண்டினியூ பண்ணுகிறாரு. वो राजा ही अब भी राजा ही है, யுத்தத்துக்கு போகிறாரு. युद्ध के लिए जाता रहता है. எல்லா வேலையும் செய்தாலும் सारे कार्य करें क्यों ना हो, தேவ பிரசன்னம் அவர்கிட்ட இல்லை. परमेश्वर का उपस्थिति उनके पास नहीं रहा. அதே போல சிம்சோனை நீங்க பார்க்கும்போது, वैसे ही सिमसोन को देखिएगा, தேவ பிரசன்னம் போயிருச்சு. परमेश्वर की उपस्थिति उनसे अलग हो चुका है. ஆனா அவர் எப்பொழுதும் போல வழக்கம் போல ஏதாவது சாதிக்கலாம் என்று சொல்லி அவர் எழுந்து போகிறாரு. लेकिन उसने अपने आदत के अनुसार कुछ खरे करके उन्होंने उठा करके वचन में पढ़ता है. ஆனா அதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய பலன் அவரை விட்டு போய் விட்டது. लेकिन उससे पहले ही परमेश्वर का बल उनसे अलग हो गया है. இன்னும் நீங்க நியூ டெஸ்டமென்ட்ல நீங்க பார்க்கும்போது, यदि नया नियम में देखते हैं, நம்ம யோசேப்பு மரியாளும் எருசலேமுக்கு போயிட்டு வராங்க. यूसुफ और मरियम जो है यरूशलेम में होकर आ रहे थे वापस. அவங்க ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்த பிறகு தான் அவங்க தேடுறாங்க, எங்க இயேசுவை காணோம்னு தேடுறாங்க. एक दिन की यात्रा कर कर आ गए, तब भी उनको मालूम हुआ अरे यीशु मसीह हमारे साथ नहीं है. அப்ப ஒரு நாள் வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இயேசு இங்க இல்லை என்பதை. यानी एक दिन तक उनको पहचान नहीं पाया यीशु यहाँ नहीं है करके. திருப்பி அவங்க ரிட்டர்ன் போறாங்க, இயேசுவை கண்டுபிடிக்க போறாங்க. फिर वापस वो यरूशलेम लौटकर जा रहे थे यीशु मसीह को ढूंढने. இன்னைக்கு உங்க டிராவல்ல இயேசு இருக்கிறதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? आज आप अपनी यात्रा में यीशु मसीह है या नहीं है करके आप अनुभव कर पाते हैं? எம்மாவூர் சீசர்கள் ரொம்ப சோகமா துக்கமா போயிட்டே இருக்காங்க.
यम्माउस की ओर जाने वाले चेलों ने बहुत ही दुख के चेहरे के साथ जा रहे थे। அவங்க போகிற வழியிலே கூடவே இயேசுவும் அங்க இணைகிறார். उनकी यात्रा में रास्ते में ही यीशु मसीह भी उनके साथ जोड़ दिया। இயேசு சில காரியங்களை அங்க சம்பாதித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். तब उनके साथ कुछ ऐसे बातों को वो आपस में बातें कर रहे थे। 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த இந்த சீஷர்கள் அவர்தான் இயேசு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. 3.5 साल तक यीशु मसीह के संग संग रहते हुए उसके बावजूद भी उन चेलों को नहीं पहचान पाया ये यीशु मसीह है। அப்ப இங்க ஒரு போராட்டமா இருக்குது. தேவ பிரசன்னத்தை இருக்கிறாரா இல்லையா, இருக்குது தேவ பிரசன்னம் தானா என்பதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். यानी हम यहाँ ऐसे एक परिस्थिति को देखते हैं, परमेश्वर की उपस्थिति हमारे साथ है या नहीं है या क्या है करके हम पहचान नहीं पा रहे हैं। யோனாவை பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனான் இருக்குது. योना के बारे में देखते हैं तो वचन में लिखा है उन्होंने परमेश्वर की उपस्थिति से अलग होकर भाग रहा है। ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், लेकिन अच्छी बात क्या था, இவன் நீங்க சமுத்திரத்தின் ஆழத்துல போய் இப்ப நான் தேவ பிரசன்னம் என்கிட்ட இல்லை என்பதை நீங்க உணர்ந்து நீங்க ஜெபித்தால் அங்கேயும் தேவ பிரசன்னம் வரக்கூடியதா இருக்கிறது. यदि आप जान लिया कि अभी परमेश्वर का उपस्थिति मुझ में नहीं है करके, यदि आप समुद्र की गहराई में भी जा गया और वहां से यदि आप मानते हुए प्रार्थना करेंगे तो वहां पर भी परमेश्वर की उपस्थिति आपके पास आ पहुंचेगी। ஏதோ ஒரு தேவ பிரசன்னம் என்பது ஒரு பாடலை பாடும்போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, சபையில இருக்கும்போது தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் என்பதே அல்ல. परमेश्वर की उपस्थिति ऐसा नहीं जब आप एक गीत गाते हैं या कलीसिया में रहते हैं, जब वचन सुनते हैं तब ही होगा, ऐसा कुछ नहीं है। இல்ல, அது சிங்கத்தின் கெபில இருக்கும்போது உணர முடியுங்க. ऐसा नहीं है। यदि आप शेर की गुफा में हैं तब भी आप परमेश्वर की उपस्थिति को पहचान सकते हैं। வனாந்திரத்தை தனிமையில இருந்தாலும் நீங்க உணர முடியுங்க. यदि वनांतर में अकेला में हो तब भी आप परमेश्वर की उपस्थिति को पहचान सकते हैं। பத்மு தீவில தனிமையா இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியுங்க. बदमूस की टापू में यदि अकेला में हो तब भी आप परमेश्वर की उपस्थिति को पहचान सकते हैं। ஈவன் சிறைச்சாலையில இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். यदि बंदगृह में क्यों ना हो तब भी आप परमेश्वर की उपस्थिति को पहचान सकते हैं। ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. क्योंकि वचन कहती है मैं ना तो तुझे छोड़ता हूँ ना तुझे त्यागता हूँ। हालेलुया, हालेलुया। தேவ பிரசன்னத்தை நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? परमेश्वर की उपस्थिति को कैसा हम अनुभव कर सकते हैं? தினந்தோறும் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. हर एक दिन हम उसको अनुभव कर सकते हैं। எப்படி தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். कैसा है? आइए एक वचन को पढ़ें। யோவான் 8 அதிகாரத்துல यूहन्ना की सुसमाचार 8वीं अध्याय 29வது வசனத்தை வாசிக்கிறேன். 29वीं आयत को हम पढ़ेंगे। என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். और मेरा भेजने वाला मेरे साथ है। ஆமென், आमीन। ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தையை பாருங்களேன். कितने एक जबरदस्त की वचन को यहाँ पर प्रभु यीशु कहते हैं। இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். यीशु मसीह कहते हैं कि मेरा भेजने वाला मेरे साथ है। ஆமென், आमीन। 3 வருஷமா இருந்தாலும் என்னோட கூட அவர் இருக்கிறார்யா. यदि 3.5 साल की वक्त क्यों ना हो तब भी वो मेरे साथ है। எப்படி இருக்கிறார், ஏன் இருக்கிறார் என்றால், क्यों रहते हैं, कैसा रहते हैं? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. वचन में लिखा है मैं सर्वदा वही काम करता हूँ जिससे वह प्रसन्न होता है, यानी पिता प्रसन्न होता है वही काम करता हूँ, इसीलिए उसने मुझे अकेला नहीं छोड़ा। ஆமென், आमीन। தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணணும்னா, परमेश्वर की उपस्थिति को हर एक दिन हमें अनुभव करना है तो பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். हमें क्या करना चाहिए? वही काम करना चाहिए जो पिता के लिए प्रसन्न है। வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை தனியவே இருக்க விட மாட்டாராம். ஆமென். वचन में लिखा है वो कभी मुझे अकेला नहीं छोड़ता है। அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். कितनी अद्भुत का एक वचन है। என்னை தனியவே இருக்க விட वो மாட்டாராம். कभी भी मुझे अकेला नहीं छोड़ा। இதுல தான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். इसलिए तो अगला वचन में हम देख सकते हैं, இத சொன்ன உடனே अनेक பேர் விசுவாசித்தார்களாம். जब इन वचन को कहते ही बहुत थोड़े ने उस पर विश्वास किया। ஏதோ அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்கல, अद्भुत को देखकर नहीं, இந்த சீக்ரெட்டை சொன்ன உடனே लेकिन जब ये
राज की बातों को यीशु ने कहा तब तुरंत ही ஹalleluya हालेलुया அவர் இவரோட கூட அந்த கனெக்ஷன் இருக்கிறத ஜனங்க பார்க்கறாங்க यानी पिता के साथ इसकी जो कनेक्शन को रिश्ता को लोग देखा है ஆமென் आमीन தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது परमेश्वर की जो प्रसन्न की कार्य को यदि हम करें அவர் என்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறார் वो मेरे साथ हमेशा रहते हैं நான் தனியே இருக்க போவதே இல்லை मैं अकेला नहीं रहूंगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தேவனுக்கு பிரியமானது என்ன सो पिता की प्रसन्न की कार्य क्या है ஹalleluya இதே நீங்க பார்க்கும்போது சங்கீதத்துல 16வது சங்கீதத்துல 16वीं भजन में हम देख सकते हैं அத 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் 8वीं आयत को हम पढ़ना चाहते हैं சங்கீதம் 16:8ல भजन 16 का 8 में கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் मैंने यहोवा को निरंतर अपने सम्मुख रखा है ஹalleluya हालेलुया தேவ பிரசன்னம் எனக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கிறது यानी परमेश्वर का उपस्थिति हमेशा हमेशा मेरे सम्मुख है சில சமயத்துல ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு அர்ஜென்ட்டா வெளியே போறான்னு வச்சுங்களேன் यदि मानिएगा एक माता अपने छोटे से छोटे बच्चे को छोड़कर यदि कुछ बाहर जाना है तो அவங்களுடைய பிரயாணத்துல எல்லாம் அந்த குழந்தை முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க இல்லையா கண்ணுல उस पूरी यात्रा में उस बच्चे के याद ही उनके नजर में रहता होगा குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கறா अरे मेरी बेटी क्या करती होगी படிக்கறாளா वो पढ़ती है சாப்பிட்டாளா या खाती है தூங்குறாளா या सोती है அப்ப அந்த தாய்க்கு முன்பாக என்னதான் ஜனங்கள் வந்தாலும் போனாலும் முன்னாடி இருக்கிறது தன்னுடைய குழந்தை தாங்க यदि जितने भी लोग आए जाए कुछ भी कार्य हो जाए तब भी इस माँ के नजर में हमेशा अपनी बच्चे की याद रहती है இதுதான் தாவீது சொல்றாரு इसी कार्य को यहाँ पर दाऊद बताता है எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் मैंने यहोवा को निरंतर अपने सम्मुख रखा है சோ நான் அசைக்கப்படுவதே इसीलिए कि मैं कभी ना डगमगाऊंगा என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லா வேலைகளிலும் எல்லா திட்டத்திலும் தெய்வத்தை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் मैं अपने जीवन में हर काम में हर कार्य में हर चीजों में यहोवा परमेश्वर को मुझे निरंतर अपने सम्मुख रखना चाहिए ஆமென் आमीन எனக்கு பின்னாடி அல்ல எனக்கு முன்பாக मेरे पीछे नहीं वरन मेरे आगे ஆமென் आमीन சோ அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது तो ऐसा परमेश्वर की उपस्थिति मेरे जीवन में रहता है இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க जब इस्राएल लोग मिस्र में से बाहर आ रहे थे லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே தான் என்ன செய்றார் வழி நடத்தி கொண்டு வருகிறார் लाखों लोगों को मूसा ही उनको अगुवाई कर कर आ रहे थे இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல ये साधारण लोग तो नहीं है கிட்டத்தட்ட எகிப்திலேயே 430 வருஷம் அங்க இருந்துட்டாங்கன்னா यानी मिस्र में ही उन्होंने 430 वर्ष तक रह गया है तो ஆல்மோஸ்ட் அவங்க எகிப்திய ஜனமாய் தான் அவர்கள் यानी मैक्सिमम वे मिस्र वाले ही बन चुके थे அது மாத்திரமல்ல அவங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள் எதிர்க்கிறவர்கள் என்று வேதாகமே சொல்லுகிறது इतना ही नहीं उनके प्रति वचन कहती है वो कठिन हृदय वाले हैं वो कभी किसी का वो सम्मति नहीं देते हैं करके वचन में लिखा है இதனால தான் போகிற வழியிலேயே எத்தனையோ அழிவு அங்க வந்துட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம் इसलिए वो जाते रास्ते में ही कितने सारे नाशवान को हम देख पाते हैं ஈவன் சாதாரண தண்ணீர் இல்லனா கூட உடனே ஒரு முறுமுறுக்கிற காரியத்தை நான் பார்க்கிறோம் अगर पानी ही नहीं है तुरंत वो कुड़कुड़ाने लगते हैं கறி சாப்பிடல என்பதனால அங்க ஒரு சண்டை எழுப்புறதை நான் பார்க்கிறோம் मीट नहीं खाया तुरंत एक लड़ाई சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அங்க ஒரு பிரச்சனை எழுப்புகிறார்கள் लाल समुद्र के सामने वहां पर भी एक परेशानी இவர்கள் மாத்திரமல்ல ஒரு கூட்டத்தையே எழுப்புகிறார்கள் इतने यही लोग नहीं पूरे झुंड को खड़ा कर देते हैं எல்லாத்தையும் எழுப்பி கடைசில மோசேட்ட தான் இந்த பிரச்சனை போகிறது நான் பார்க்கிறேன் सबको वो खड़ा कर देते हैं मूसा के विरोध அப்ப இந்த மோசேவுடைய லைஃப் தான் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது मूसा के जीवन को देखेगा पता नहीं वो कैसा बेचारा रहता होगा இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பிரயாணம் டிராவல் கிடையாது ये यात्रा एक दिन दो दिन या एक महीना ऐसा नहीं है கிட்டத்தட்ட 40 வருஷம் இப்படிப்பட்ட டென்ஷனான மக்களை வழி நடத்தணுமே यानी 40 वर्ष तक ऐसे टेंशन से भरे हुए लोगों को अगुवाई करना है ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை எழுப்புகிறார்கள் यानी हर एक दिन कुछ ना कुछ परेशानियां அப்படி சொல்ல போனா இது பெரிய ஒரு
தலைவலி பிடிச்ச ஒரு வேலைன்னு பாத்துங்களேன். यानी अगर कहा जाए ये बिल्कुल एक सिर दर्द का काम है. இப்போ உங்களுக்கு தலைவலி வந்தா உங்களுக்கு என்ன வேணும்? உடனே यदि आपको कुछ सिर दर्द आ जाता है तो क्या करते हैं आपको? டக்குன்னு ஒரு மெடிசனை போடுங்க, விக்ஸ போடுங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கப்பான்னு கேட்போம் இல்லையா? तुरंत एक दवा खाएंगे, थोड़ा विक्स लगाएंगे, जो भी लगाएंगे, फिर कहेंगे कि मुझे थोड़ा सा आराम की जरूरत है. சோ இதெல்லாம் என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறாரு. इन सारी बातों को मेरा प्रभु जानते हैं. இதனால தான் கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு. इसलिए मूसा से प्रभु ने कहा யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல निर्गमन 33 में 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14 आयत को हम पढ़ते हैं. 33:14ல அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ட்டார். यहोवा ने कहा मैं आप चलूंगा और तुझे विश्राम दूंगा. हालेलुया हालेलुया. அப்ப இப்ப மோசே தான் இங்க போறார் ஃபர்ஸ்ட். यानी यहाँ मूसा ही पहले जाते हैं. பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க. पीछे इजराइल लोग लाखों लोग आते हैं. கர்த்தர் சொல்றாரு, लेकिन प्रभु ने कहा என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும்ட்டார். मैं आप आपके आगे चलूंगा. அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல, இன்னொரு ஒரு காரியத்தை ரொம்ப ஆட் பண்றாரு. ऐसा कहकर प्रभु ने वहां पर खत्म नहीं किया और एक बातों को कहते हैं நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் और मैं तुझे विश्राम दूंगा. हालेलुया हालेलुया. हालेलुया. அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, यानी प्रभु जानते हैं இந்த கூட்டம் செம தலைவலி பிடிச்ச ஒரு கூட்டம். ये झुंड जो है सिर दर्द का झुंड है. இவனுக்கு ரெஸ்ட் வேணும். तो मूसा के लिए तो आराम की जरूरत है. இவன் சரீரப்பிரமான ரெஸ்ட் மாத்திரமல்ல, केवल शरीर की और की नहीं, மோசேயோட ஆத்துமாவுக்கு கூட ரெஸ்ட் வேண்டும். मूसा की प्राण के लिए भी की रेस्ट की जरूरत है. இப்படிப்பட்ட இந்த ரெஸ்ட் இளைப்பாறுதல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் கிடைக்கணும் இல்ல, இங்கேயே நான் உனக்கு வனாந்திரத்துல தருவேன். அதுதான் என்னுடைய சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும்போது நீ பின்னாடி வரும்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ये आराम जो है आपकी मधु और दूध बहती है उस कनान देश में नहीं, वरन यही पे इस वनांतर में ही मैं दूंगा करके परमेश्वर कहते हैं. और कहते हैं मैं आप ये आपके आगे चलूंगा करके और तुझे विश्राम दूंगा करके प्रभु यहाँ पर कहते हैं. हालेलुया. हालेलुया. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். कितने अच्छे परमेश्वर है. தேவ பிரசன்னம் எனக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியதா. यानी परमेश्वर का उपस्थिति मुझे विश्राम को देती है. ஆமென். आमीन. ஒருவேளை உங்க மனது உங்க இருதயம் ரொம்ப சோர்வா இருக்கலாம். यदि आपका हृदय आपका दिल जो है बिल्कुल निराश में होता ரொம்ப होगा, களைப்பா இருக்கீங்க. बिल्कुल थके होंगे சில வார்த்தைகளை கேட்டு कुछ वचन को शब्दों को सुनकर, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியது தேவ பிரசன்னம் மாத்திரம் தான். ऐसे परिस्थिति में आपको विश्राम देने वाला परमेश्वर की उपस्थिति को छोड़ा और कुछ नहीं है. ஹalleluya. हालेलुया. அதனால தான் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், அதுக்கு பிறகு தொடர்ச்சியா வருகிறது, நான் உனக்கு இளைப்பாறுதலும் इसलिए தருவேன். तो वचन में यूं लिखा है मैं आप आके चलूंगा और तुझे विश्राम दूंगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவருடைய பிரசன்னம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை பாருங்களேன். यानी परमेश्वर का उपस्थिति हमारे लिए कितनी ज्यादा जरूरी है. ஆமென். आमीन. உபாகமம் 20வது அதிகாரத்துல व्यवस्था विवरण 20वीं अध्याय में 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला आयत को हम पढ़ते हैं. உபாகமம் 20:1. व्यवस्था विवरण 20 का पहला आयत. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். जब तू अपने शत्रुओं से युद्ध करने को जाए और घोड़े रथ और अपने से अधिक सेना को देखे, तब उनसे ना डरना. तेरा परमेश्वर यहोवा जो तुझको मिस्र देश से निकाल ले आया है वह तेरे संग है. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். परमेश्वर की वादा को देखिएगा. அவர் எப்படி பிராமிஸ் பண்றார் என்றால், वो कैसा वाचा देते हैं, நான் உன்னோட கூட இருப்பேன். मैं तेरे संग हूँ. எப்படினா, कैसा, நீ எதையும் பார்த்து பயப்படாத. तू किसी भी कार्य को देखकर डरना नहीं. யுத்தம் செய்யறதுக்காக நீ புறப்பட்டு போகிற, जैसे मानो यदि आप युद्ध करने के लिए जाते हैं, குதிரையை பார்க்கிற, ரதத்தை பார்க்கிற, घोड़ों को देखता है, रथों को देखता है உன்னை காட்டிலும் பெரிய கூட்டாங்க வர்றத நீ பார்க்கிற, और अपने से ही अधिक सेना को देखता है. இதெல்லாம் நீ பார்த்து பயப்படாத. इसे देखकर तू डरना नहीं, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். क्योंकि तेरा परमेश्वर यहोवा
तेरे संग है। ஹalleluya. हालेलुया। சத்துருக்களை பார்த்து நீ பயப்படாதே. अपने शत्रुओं को देखकर डरना नहीं। ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட யுத்தங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய யுத்தங்கள் நமக்கு இருக்குதுங்கள। आज हमारे लिए ऐसे युद्ध तो नहीं रहा होगा, लेकिन आत्मिक तौर पे युद्धें होती हैं। எபேசியர் 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நமக்கு போராட்டம் உண்டு। इसलिए एफिसियों की पत्री 6 अध्याय में हम पढ़ते हैं हमारे लिए युद्ध है। மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, लहू से नहीं और अपने मांस के नहीं। ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு உண்டு। एक आत्मिक युद्ध हमारे लिए है। இப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நீங்க போகும்போது, சில காரியங்களை பார்க்கும்போது, சில மனிதர்களை பார்க்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது, தேவைகளை பார்க்கும்போது நீங்க பயப்படாதீங்க। கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறாரு, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்। ऐसे लोगों को देखते हैं, इंसान को देखते हैं, परेशानियों को देखते हैं, परिस्थिति को देखते हैं, इन कार्य को जब आप सामना करते हैं ऐसे युद्ध के समान, तो उस वक्त आप डरना नहीं, क्योंकि यहोवा परमेश्वर आप ही हमारे संग है। हालेलुया। हालेलुया। யுத்தத்திலேயும் நம்மோட கூட இருக்கிறாருங்க। यानी उस मल युद्ध में भी हमारे संग है। இன்னும் சொல்ல போனா இந்த யுத்தம் உன்னோடது அல்ல, என்னோடது என்று கர்த்தர் சொல்லுகிறார்। और प्रभु कहते हैं ये युद्ध तेरा नहीं वरन मेरा है करके कहते हैं। நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார்। तू डरो मत, मैं तेरे संग हूं करके प्रभु वादा कर देते हैं। திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார்। तू डरो मत, त्याग मत, मैं तेरे संग हूं करके प्रभु कहते हैं। हालेलुया। हालेलुया। எவ்வளவு நல்ல தேவன் कितना பாருங்க। अच्छा परमेश्वर। நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று मैं சொல்லுகிறார்। तुझे बल दूंगा, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று मैं சொல்லுகிறார்। तेरा सहायक हूँ। நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। धार्मिक दाहिने हाथों से मैं तुझे अगुवाई करूंगा, तुझे संभालूंगा, உனக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் मैं சொல்லுகிறார்। तेरे निमित्त बोलूंगा। ஆமென்। ஆமென்। உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் நீ கண்டு பிடிக்க முடியாதா, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்। जो लोग तुझसे विरोध करते थे उन लोगों को यदि तू ढूंढ भी जाए तब भी नहीं मिलेगा, क्योंकि परमेश्वर तेरे संग है। ஆமென்। ஆமென்। இப்பட்ட இந்த ஆவிக்குரிய போராட்டத்திற்கு ஒரு தைரியம் எங்க இருந்து வருகிறது என்றால், என் கூட தேவ பிரச்சனை இருக்கிறதுனால அந்த தைரியம் எனக்கு கிடைக்கிறதுங்க। ऐसे आत्मिक मल युद्ध में मेरे लिए धैर्य कहाँ से आती है? वो मेरे साथ साथ जो रहने वाले परमेश्वर की ओर से मुझे मिलती है। தேவ பிரசன்னத்தை எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் பாருங்களேன்। यानी परमेश्वर की उपस्थिति हमारे लिए कितनी ज्यादा जरूरी है, देखिएगा। ஆமென்। ஆமென்। அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு என்று சொல்லுவோம்। बार बार लोग हम कहते हैं कि अरे मेरे लिए इतना सारा परेशानी, इतना सारा प्रॉब्लम है, इतना सारा ये है वो है करके हम कहते हैं। சத்துருக்களுடைய காரியங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது यानी சொல்றோம்। शत्रुओं की बात इतना सारा बढ़ गया करके कहते हैं। அப்ப அந்த அளவுக்கு பெருக்கமா இருக்கறானா, அந்த தேவ பிரசன்னம் அதை காட்டிலும் அதிகமா நமக்கு தேவைப்படுகிறது நாட்கள்ல। यदि शैतान इतना सारा बढ़ गया है तो उससे बढ़कर हमें परमेश्वर की उपस्थिति की जरूरत है। ஆமென்। आमीन। கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாருங்க। यहोवा परमेश्वर हम इस्तेमाल करें। கர்த்தர் நமக்கு தைரியம் தருகிறவராய் यहोवा இருக்கிறார்। परमेश्वर हमारे धैर्य को दे सके। தாவீதை பாருங்க, கோலியத்தை பார்த்து எந்த அளவுக்கு அவன் பயப்படவே இல்லைங்க। दाऊद को देखिएगा, गोलियत को देखकर दाऊद ने किसी भी तरह डरा नहीं। கோலியத் வார்த்தையை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள்। गोलियत की वचन को देखकर सब लोग तो डर के मारे भाग रहे थे। ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் அவனுக்கு பயம் இல்ல। लेकिन भेड़ बकरी चराने वाला दाऊद जो है किसी भी तरह उसको देखकर नहीं डरा। நான் இவனோட கூட போராடுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்। मैं इस गोलियत से लड़ूंगा करके वो कहता था। ஆமென்। ஆமென்। எத்தனையோ பேர் சொல்றாங்க முடியாது முடியாது கஷ்டம்ங்கறாங்க। कितने लोग कहते थे कि ये नहीं हो पाएगा, तू नहीं कर सकता है। ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பலன் வந்துச்சுங்க। लेकिन उनके अंदर एक बल आया है, ஏனென்றால் அவன் சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்। क्योंकि वो हमेशा कहता है यहोवा ही मेरा चरवाहा நான் தாழ்ச்சி है, அடையேன், मैं कभी नीचे नहीं அவர் होऊंगा, என்னோடு கூட இருக்கிறார்। क्योंकि यहोवा परमेश्वर तेरे साथ है। கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்। मैं हमेशा अपने परमेश्वर को अपने आगे रखा हूँ। ஆமென்। ஆமென்। தேவ பிரசன்னம்। मैं परमेश्वर की उपस्थिति। ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ऐसाया 43 में 1வது வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்। पहला और दूसरा आयत को हम पढ़ते हैं। ஏசாயா 43ல 1 2 இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது। ऐसाया 43 का पहला और दूसरा आयत में यूं लिखा है, हे इज़राइल तेरा रचने वाला और हे याकूब तेरा सृजनहार यहोवा अब यूं कहता है, मत डर, क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, मैंने तुझे नाम लेकर बुलाया है, तू मेरा ही है। जब तू जल में होकर जाए मैं तेरे संग संग रहूंगा, और जब तू नदियों में होकर चले तब वे
तुझे ना डुबा सकेंगी। जब तू आग में चले तब तुझे आंच ना लगेगी और उसकी लो तुझे ना जला सकेगी। ஆமென். ஆமென். தேவ பிரசன்னம் எந்த இடத்துல இருக்குது என்றா परमेश्वर का उपस्थिति कहाँ कहाँ है? ஈவன் நம்முடைய உபத்திரவமான நேரத்துல நம்மளுக்கு ஆறுதலா இருக்கிறது. यानी हमारी उपद्रव के समय पर भी हमारे लिए वो एक सलाह देने वाला है। நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं जब तू जल में होकर जाए तब मैं तेरे संग संग हूँ। ஆமென். आमीन। தண்ணீர்களா கடக்க மாட்டேன்னு வேதாகமம் சொல்லல. बाइबल यूं नहीं लिखा है तू जल में होकर नहीं जाओगे, நீ தண்ணீரை கடப்ப. तू जल में होकर तो जाएगा, எப்படி கடப்ப? लेकिन कैसा? நான் உன்னோட கூட இருப்பேன். मैं तेरे संग हूँ। ஹalleluya. ஆகவே இந்த யோர்தான் நதி புரண்டு வருகிறதை வெள்ளம் போல் வருகிறதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. तो यर्दन नदी एक बिल्कुल एक बाढ़ बनकर आ रही है, उसे देखकर आप ना डरें। உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். जिसने आपको बुलाया वो आपके साथ है। ஆமென். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். तो जल में होकर जाए मैं तेरे संग संग रहूंगा। நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட और இருப்பேன். जब तू नदियों में होकर चले तब भी मैं तुझे तेरे संग हूँ। நீ அக்கினியில் நடக்கும் போது கூட. यदि तू आग में चले, இதுதான் அந்த மூன்று வாலிபருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. यदि वो 3 जवानों के जीवन में हुआ है, 7 மடங்கு அக்கினி 7 गुना बढ़कर आग की भट्टी में। ராஜாவுடைய உத்தரவின் பேர் அந்த 3 பேர் எடுத்து தூக்கி போடுறாங்க உள்ளார. राजा के आज्ञा के अनुसार वो 3 जवानों को उस आग की भट्टियों में ढाला गया था। தூக்கி போட்டவனெல்லாம் பொசுங்கிட்டாங்க. जिसने उनको उसमें ढाल रहे थे वे सब मर गए। ஆனா அக்கினி நடுவில் அந்த 3 பேர் இல்ல, இன்னொருத்தர் 4 பேராய் அங்கு உலாவி கொண்டிருக்கிறார்கள். उस आग के बीच में वो 3 जवान ही नहीं वरन वो चौथा एक व्यक्ति उनके बीच में चल रहे हैं। நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर वायदाओं में विश्वास योग्य है। நீங்கள் போகிற ஒவ்வொரு அந்த உபத்திரமான நேரத்துல நீங்க மாத்திரமல்ல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். जब भी आप ऐसे उपद्रव में होकर चलते हैं तो केवल आप ही नहीं वरन यहोवा परमेश्वर ही आपको अगुवाई करते हैं। ஏதோ ஒரு கொஞ்ச நாள் மாத்திரமல்ல, यदि थोड़ा समय के लिए नहीं, ஈவன் நீங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் लेकिन आप जब अपने माँ के कोख में से जन्म हुए तब से लेकर அவர் உங்களை ஏந்துகிறவராய் இருக்கிறார். वो आपको संभाल रहे हैं, உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். आपको संभाल कर आपको अपने हाथों में उठाकर चलते हैं। எது வரைக்கும் தெரியுங்களா? कब तक पता है? உங்கள் முதிர் வயது வரைக்கும். आपकी बुढ़ापे तक। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நரை வயது மட்டும் यानी आपका बाल पकने तक நான் உங்களை தாங்குவேன். मैं तुझे संभालूंगा, அப்படியே செய்து வருவேன் என்று मैं கர்த்தர் वैसा ही करता रहूंगा। இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். मैं आपको संभालूंगा, उठाऊंगा, ले जाऊंगा, मैं ही तुझे संभालूंगा। ஹalleluya. हालेलुया। சோ யார் வராங்களோ வரலையோ, यदि कोई आए या ना आए, யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ यदि இல்லையோ, कोई आपको सपोर्ट करे या ना करे, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். यहोवा मेरे संग है। ஆமென். ஆமென். அதை காட்டிலும் ஒரு பெரிய பலன் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. इससे बढ़कर और कोई बड़ा सा बल इस संसार में और कुछ भी नहीं है। அதனால தான் எகிப்திலிருந்து உங்களை எப்படி நான் நடத்தி வந்தேன்னா, ஒரு கழுகு இல்லையா தன் குஞ்சுகளை அப்படியே சுமந்து வருது போல செட்டைகளில் நான் உன்னை என்ன செஞ்சான் சுமந்து வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा परमेश्वर कहते हैं जब तू मिस्र में से आया मैं कैसे तुझे लेकर आई, जैसे एक उकाब अपने बच्चों को अपने पंखों तले उठाकर ले आती है वैसे मैं तुझे संभाला करके प्रभु कहते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். आपके साथ यहोवा परमेश्वर है, அதுதான் தேவ பிரசன்னம். यही परमेश्वर का उपस्थिति। மத்தேயு 18:20 நம்ம வாசிக்கிறோம். मत्ती 18 का 20वीं आयत में देखते நம்ம हैं। எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. हम सब इसको अच्छी तरह जानते हैं, எந்த இடத்துலனாலும் சரி, कैसे भी स्थान क्यों ना हो, எத்தனை பேர் கூடி இருந்தா நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். कितने लोग इकट्ठे होते ही प्रभु कहते हैं मैं तेरे संग हूँ। 2 பேராவது 2 அல்லது 3 பேராவது या 3 என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். जहाँ 2 या 3 मेरे नाम पर इकट्ठे होते हैं वहाँ मैं उनके बीच में होता हूँ। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை यहोवा का वचन என்ன வருகிறது? क्या आती है? ஈவன் 2 பேர் இருந்தா போதும்ட்டார். यदि 2 लोग रहेंगे काफी है। இன்னைக்கு சில பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேரை நம்ம என்ன செய்றோம், எதிர்பார்க்கிறோம், கூட்டி சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம். आज कोई भी सभा करने के लिए हम क्या करते हैं, कई लोग 1000 लोगों को इकट्ठा करने के लिए कोशिश करते हैं, तभी हम मीटिंग करते हैं। ஏன் அப்பதான் வர்ற அந்த கெஸ்ட் பிரீச்சர் பாஸ்டர் வந்து
சந்தோஷப்படுவாங்க. क्यों? क्योंकि जब वो गेस्ट पास्टर जो भी आते हैं प्रचार करने के लिए उनको अच्छा लगेगा. சில பேர் கம்மி பேர் வந்தா அவங்க ஊழியமே செய்ய மாட்டாங்க. कुछ ऐसे भी लोग हैं जो कमी लोगों को देखकर वो वहां पर प्रचार भी नहीं करते हैं. பெரிய கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு பழக்கம், அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. क्योंकि उन लोगों की बड़े-बड़े झुंड को भीड़ को देखकर की आदत है, वैसे लोगों के बीच में ही वो सेवा कर सकते हैं. ஆனா என் தேவகுமாரன் சொல்லுகிறார், लेकिन मेरा प्रभु यीशु कहते हैं, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், आकाश और पृथ्वी को सृजने वाला कहते हैं, இந்த பரலோகத்தின் இந்த பிரசன்னம் எங்க இறங்கி வரும்னா அவர் எதிர்பார்க்கிற தகுதி ஜஸ்ட் ரெண்டே பேர் தான் போதும்ட்டாங்க. जो परमेश्वर कहते हैं इतना महान परमेश्वर आने के लिए क्या कंडीशन है, योग्यता है, बस 2 लोग काफी है. आमेन आमेन. அப்ப ஒருத்தர் இருந்தா வர மாட்டானே, ஈவன் ஒருத்தர் இருந்தாலும் தேவ பிரசன்னம் அங்க இருக்குது. इसका मतलब एक व्यक्ति होते तो प्रभु नहीं आएंगे क्या? ऐसा नहीं है, एक व्यक्ति भी क्यों ना हो वहां प्रभु आते हैं. ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை வைத்து தான் தேவ பிரசன்னம் இறங்கும் இறங்காது என்பதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாங்க. आप ऐसा ना सोचें कि बड़ी झुंड को देखकर ये प्रभु की उपस्थिति उतर आएगी, ऐसा ना सोचें. ஆமென். ஆமென். ஈவன் நீங்க டிராவல்ல 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தரா கூட இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, தேவ பிரசன்னம் அங்க இருக்குது உங்களை சுத்தி. यदि 2 लोग 3 लोग है क्या, वहां परमेश्वर की उपस्थिति आती है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. உங்க வீட்ல 2 பேர் போதும், கணவன் மனைவி போதும். आपके घर पे अब 2 लोग हैं, पति और पत्नी, वो काफी है. நீங்க உங்க பிள்ளைகள் கூடி வரும்போது அங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. जब आप अपने बच्चों के साथ एकत्रित होते हैं, वहां परमेश्वर की उपस्थिति होती है. அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं उनके बीच में मैं रहूंगा. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஈவன் நீங்க சமுத்திரத்துல ஆழத்துல போய் நீங்க படுக்க போட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், அங்கேயும் வந்து என்னை பிடிக்குன்னு சொன்னார் பாத்தீங்களா? परमेश्वर कहते हैं यदि आप समुद्र की गहराई में जाकर वहां पर आप लेट जाएं, तब भी परमेश्वर की उपस्थिति आपकी चारों तरफ है. அப்ப அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் எந்த உலகத்துல அடுத்த மூலைக்கு போனா கூட அங்கேயும் உங்களை வந்து கைப்பிடித்துங்க. यानी संसार की इतनी दूर में आप जाएं क्यों ना, वहां पर भी परमेश्वर की उपस्थिति आपको पकड़ लेगी. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. ऐसे परमेश्वर का उपस्थिति परमेश्वर के बच्चों को ढूंढ कर आती है. ஆமென். ஆமென். அத ஃபீல் பண்ண வேண்டும் இன்னைக்கு. उसे हमें अनुभव करना चाहिए. அது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க வேண்டுங்க. हर एक दिन हम इसको अनुभव करना चाहिए. ஆமென். आमीन. அப்ப நீங்க எதை குறித்து நீங்க பயப்பட போக மாட்டீங்க. तो किसी भी बात की डरने की कोई जरूरत नहीं है. அதுதான் இந்த உலகத்திலே ஒரு பெஸ்டான ஒரு அற்புதமான ஒரு ஏரியா எதுவென்றால் தேவ சமூகம் தான்ங்க. बहुत ही बड़ा एक बेस्ट बेहतरीन एक कार्य कौन सा है? परमेश्वर का उपस्थिति. மீண்டும் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது தேவ பிரசன்னம் வந்தது. दोबारा कहना चाहते हैं, जब आप गीत गाते हैं तब भी प्रभु की उपस्थिति आती है, ऐसा नहीं है. ஆவியில எல்லாம் குதித்து ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியுமா? जब आत्मा में भरकर कूदते हैं, नाचते हैं, तब भी परमेश्वर की उपस्थिति आती है, ऐसा नहीं है. சர்ச்சில தேவ பிரசன்னம் இருக்குது, कलीसिया में परमेश्वर की उपस्थिति, அப்படிலாம் இல்லவே இல்ல. ऐसा कुछ नहीं है. அங்கேயும் மாத்திரம் இல்ல, केवल वहां ही नहीं, ஈவன் நீங்க தலைவலியான ஒரு ஜனங்கள் மத்தியில போகும்போது கூட தேவ பிரசன்னம் அங்க இருக்குதுங்க. यदि आप सिर दर्द की झुंड के बीच में जाते क्यों ना हो, वहां पर भी परमेश्वर की उपस्थिति ஆவிக்குரிய போராட்டத்துக்கு நீங்க போறீங்க, அங்க தேவ பிரசன்னம் வருகிறது. आत्मिक युद्ध में आप मल युद्ध में है, तब भी परमेश्वर की उपस्थिति है. உபத்திரத்தின் நடுவுல தேவ பிரசன்னம் இருக்கிறது. उपद्रव के बीच में परमेश्वर की उपस्थिति है. ஜஸ்ட் 2 பேரோட நீங்க கூறுறீங்க, மீட் பண்றீங்க, பாக்குறீங்க, ஸ்மைல் பண்றீங்க, சிரிக்கிறீங்க, பிரைஸ் லார்ட் சொல்றீங்க, அங்க தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வருகிறது. बस 2 लोग आप आपस में मिलते हैं, प्रेज लॉर्ड बोलते हैं, परमेश्वर की उपस्थिति से आप रहते हैं, तब वहां पर भी परमेश्वर की उपस्थिति है. ஆமென். ஆமென். இது வந்து அமெரிக்கால இருக்கிற வெள்ளை மாளிகையில் இருக்கிற அதோடைய பிரசன்னத்தை காட்டிலும் மிகப்பெரிய பிரசனம் இதுதான் தேவ பிரசனம். यानी आप अगर व्हाइट हाउस में रहें क्यों ना हो अमेरिका में, अगर उससे भी बढ़कर है परमेश्वर की उपस्थिति. தேவ பிரசனம் நம்மளை மகிழ்விக்கிறதா இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति हमें आनंद करती है. இந்த தேவ பிரசனம் என்னை தேற்றக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति मुझे संभालती है, सहायता करती है. ஆமென். இந்த பிரசனத்தை நாடுவோம், தேடுவோம். इस परमेश्वर की उपस्थिति के हम खोज करें, उसको चाहें. ஜெபிக்கலாமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम धन्यवाद करते हैं राजा. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा और अनुग्रह से भरे हुए परमेश्वर धन्यवाद. இந்த நேரத்துல உம்முடைய தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. इस वक्त परमेश्वर उपस्थिति के लिए हम धन्यवाद करते हैं. எங்களையும் தேடி வந்த இந்த தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். हमें भी ढूंढ कर आया है, उस परमेश्वर उपस्थिति के लिए धन्यवाद. தேவ பிரசன்னத்தை விட்டு நாங்கள் ஒரு நாள் விலகி போக கூடாது ராஜா. परमेश्वर की उपस्थिति को छोड़कर हमें कभी भी पीछे नहीं हटना है. ஒவ்வொரு நாளும் அதை ஃபீல் பண்ணுகிறோம், ஒவ்வொரு இடத்துலயும் ஃபீல் பண்ணுகிறோம். हर एक दिन हर एक वक्त में हम
उसको अनुभव करना है எல்லா சூழ்நிலையிலும் हर एक परिस्थिति में வனாந்திரத்திலையும் वनांतर में எங்களுடைய பிரயாணத்திலையும் हमारी यात्राएं में எங்களுடைய சோர்வான நேரத்திலையும் हमारे निराशपन के वक्त में உபத்திரமான நேரத்துல उपद्रव के समय पर கஷ்டமான நேரத்துல कष्ट के समय पर தனிமையான நேரத்துல अकेला में தேவ பிரச்சனைகளை சூழ்ந்து இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் परमेश्वर की उपस्थिति हमारे चारों तरफ रहने पाए அப்ப அந்த உலகத்துடைய காரியங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கிட்ட இருக்குதோ இல்லையோ பட் எங்கிட்ட தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும்படியா நாங்கள் यदि ஜெபிக்கிறோம் संसार की पैसे धन दौलत हमारे साथ रहे या ना रहे लेकिन परमेश्वर का उपस्थिति हमारे पास रहे ஆமென் आमीन நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா मैं तुझे ना तो छोड़ूंगा त्यागूंगा करके कहा परमेश्वर हम तेरा लाखों धन्यवाद करते हैं राजा தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் परमेश्वर की उपस्थिति के लिए धन्यवाद கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் सुनने वाले हर एक लोगों के लिए धन्यवाद கேட்கிறதோடு அல்லாதபடி இதை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக सिर्फ सुनने वाले ही नहीं वरन इसको अनुभव करने वाले हम होने दे எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் हमारे एक को तेरे पवित्र हाथों में समर्पित करते हैं आशीष மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर ஆமென் आमीन आमीन கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करे Thank you, praise the Lord. God bless सबको you. जय मसीह की गॉड ब्लेस उतरा उतरा ए रूहे पाक उतरा 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 ए रूहे पाक उतरा उतरा
गहराई से प्यार करूंगा ज्यादा तुझसे आराधना गहराई से पूरे मन से आराधना पूरे बल से प्रेम भी करूं आराधना आराधना
यीशु नाम मिला मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया। यीशु नाम मिला, यीशु नाम मिला मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया। यीशु नाम मिला, यीशु नाम मिला मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया। यीशु नाम जो लेता है वो जिंदगी पाता है। यीशु नाम जो लेता है वो जिंदगी पाता है। तेरे छूने से, तेरे छूने से, यीशु के छूने से, मसीह के छूने से मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया। यीशु नाम मिला, यीशु नाम मिला मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया, मेरा जीवन संवर गया। तेरी स्तुति हो, तेरी महिमा हो, प्रशंसा हो प्रभु। तेरी स्तुति हो, तेरी महिमा हो, प्रशंसा हो प्रभु। धन्यवाद करते हैं उपकारों के लिए, आराधना करते तेरी भलाई के लिए। धन्यवाद करते हैं उपकारों के लिए, आराधना करते तेरी भलाई के लिए। तेरी स्तुति हो, तेरी महिमा हो, प्रशंसा हो प्रभु। तेरी स्तुति हो, तेरी महिमा हो, प्रशंसा हो प्रभु। जय जयकार हो तेरी, तू सच्चा खुदा है।